வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நகரங்கள் உருவாகுது அப்படின்னா அதில் பல கிராமங்கள் ஊர்கள்லாம் அழிஞ்சு தான் உருவாயிருக்கு. இப்போ தமிழகத்தின் நகரம் அப்படின்னு சொல்லப்படுற தலைநகரம் சொல்லப்படுற சென்னையே பார்த்தீங்கன்னா பல ஏரிகள், பல கிராமங்கள், பல ஊர்கள்லாம் அழிக்கப்பட்டு தான் உருவாயிருக்கு ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நகரம் உருவாகிறப்போ அதற்குண்டான அடுத்த கட்டம்னு போகிறப்போ ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை ஒரு ரயில் நிலையமோ பத்தாது. அப்படிங்கிறதுனால நகரம் விரிவாகிறப்போ இன்னொரு வானூர்தி நிலையமாக இருக்கலாம், இல்லை இன்னொரு ரயில் நிலையமாக இருக்கலாம், இதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஆனாலும் இதற்கான நிலம் எங்கே தேர்வு செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக பல சந்ததிகள் ஜென்ரேஷன்ஸாக வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட கிராமங்கள் தான் அரசாங்கம் கையில் எடுத்து இந்த விமான ஊர்தி நிலையமாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு முன்னேற்றம் கொண்டு வராங்கனாலும் செய்கிறாங்க. அப்படி தான் பரந்தூரில் பல கிராமங்கள் காணாமல் போகுது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய விமான நிலையம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி ஒரு சிறு நகரமே உருவாக போகுது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை. அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் அந்த நிலத்தை இழந்துட்டு எங்கே போக போகிறாங்க, இது சரியா தப்பா? ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இதில் சகஜம் தானா, மக்கள் இதை இப்படி தான் ஏற்றுக்கணுமா, இல்லை அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கி இந்த முன்னேற்றங்கள்லாம் கொண்டு வரது எந்த அளவுக்கு தவறு, இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான நடுவில் இருக்கிற எப்படி இதை சரியாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் கேள்வியெல்லாம் பாரிசாலன் கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அழகான மலைப்பகுதியிலேருந்து மக்கள்லாம் பல காலமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களும் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. ஸோ சிமிலராக இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ பரந்தூர் விமான நிலையம் அங்கே ஒரு புது விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக எதிர்த்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. பட் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கனாலும் அந்த இடத்துல விமான நிலையம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு கிராமம் இருக்குது, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு விமான நிலையத்தில் அந்த மக்கள் அப்புறப்படுத்தி நிறுவ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னோட கருத்து. ஆனால் ஒரு பெரிய விமான நிலையம் கட்டணும், சென்னையில் ஒரே விமான நிலையம் பத்தலை அப்படின்னா ஏதோ ஒரு ஊர், ஏதோ ஒரு கிராமம், ஏதோ ஒரு நிலத்தை எடுத்து தானே அரசாங்கம் அதை செய்யணும். ஆமாங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இப்போ சென்னையில் இன்னொரு ஏர்போர்ட் வேணும், அதுவே விவாதத்திற்குரியது. ஏன்னா இப்போ இந்த ஏர்போர்ட் இதுக்கே நீங்கள் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் உள்ள நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமான விமானங்கள் இல்லைங்கிறது தான் குறைபாடாக இருக்கே ஒழிய, அதிகமான பயணிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதிக விமானங்கள் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் போதுமான விமானங்கள் இல்லை. அது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வராங்க. அது அப்படியே தெளிவாக தெரியுது. அதனால தான் இந்த பெரிய பெரிய ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டொமஸ்டிக் விமானங்களை இது வரைக்கும் அதிகப்படுத்தலை. அப்போ இப்படி அதிகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது இங்கே முதல்ல அத்தனை பேர் விமானங்களை பயன்படுத்துவதற்கான ஆட்கள் உருவாகிட்டாங்களா, இல்லை நமக்கு டிராஃபிக் விமானத்தில் அதிகமாக இருக்காங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். அதுவே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய ஏர்போர்ட் இன்னும் காற்று வாங்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நமக்கு ஒன்றும் க்ரௌடடான இந்த ஏர்போர்ட் க்ரௌட் ஆயிடுச்சு, பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னும் வரல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் திருநெல்வேலி இல்லை கன்னியாகுமரியில் இருக்கவங்களாம் ஒன்று திருவனந்தபுரம் இல்லை கொச்சியில் இருக்க இதில் போயிட்டு ஏறிடுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்க பெங்களூர் போயிட்டு ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கி மேபி பிளான் பண்ணி தான் ஆந்திராவிலிருந்தும் நிறையா பேசஞ்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பரந்தூரில் இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் கட்டுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. மேபி அவங்க அதுக்காக பண்ணலாம். ஆனால் இங்கே நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுடைய வடபகுதியில் ஒரு விமான நிலையம் இருக்குது. சரி, பெரிய விமான நிலையம் இருக்குது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நான் சொல்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதே போல் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இதுவே நமக்கு பெரிய அளவு டூரிசம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அடி வாங்குறதுக்கு காரணமாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அதிகமான டூரிஸ்ட் பிளேசஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வட தமிழ்நாட்டில் இருக்கா, தென் தமிழகத்தில் இருக்கா, இல்லை இடைப்பட்ட இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் நமக்கான டூரிஸ்ட் பிளேசஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க. கன்னியாகுமரி, ராமேஸ்வரம். இப்போ ராமேஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ராமேஸ்வரத்துடைய நீங்கள் மால்தீவ்ஸில் போய் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ நீங்கள் ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பீச்சஸில் நீங்கள் எடுக்கலாம். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கும். ஸ்கூபா டைவர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. டால்ஃபின்ஸ் ஹேபிடேட்டாக இருக்குது ராமேஸ்வரம். நிறைய பேருக்கு தெரியுதுல, டால்ஃபின்ஸ் போகிற ஒரு ஹேபிடேட்டாக இருக்குது. அப்போ இது எந்த அளவுக்கு அந்த மாதிரியான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உருவாக்கும். ரெண்டாவது இது ஒரு தனியான ஒரு தீவு போல் சுற்றி கடல். அப்போ இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ். இப்போ இந்த பிளேசஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஏர் அக்சசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். கிடையாது தானே. மதுரைக்கு போகணும், என்ன இன்டர்நேஷனல் அக்சசிபிலிட்டி இல்லை. இன்டர்நேஷனல் அக்சசிபிலிட்டி இல்லை. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரரு அவருக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட டூரிஸ்ட் பிளேசஸ் அவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கே வராருன்னு வைப்போம். தமிழ்நாடு சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கே வராருன்னு வைங்களேன். சென்னை ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. அங்கேருந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆந்திராவுக்கு போயிடும்.
பக்கத்துலனா அவங்க ஆந்திரா சைடு இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸஸ், அப்புறம் வந்து இந்த கூர்க்கு இந்த மாதிரியான பிளேசஸ் வந்து அவங்களுக்கு ஈஸி அக்சசிபிலிட்டி இருக்குது. ஆனால் சரி நான் இந்த பீச்சஸ் பேஸ்டாக நான் போகிறேன் அப்படின்னா சென்னை பீச்சஸ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ஒட்டுமொத்த சென்னை சிட்டியோட கழிவுகளும் வந்து கடலில் தான், அந்த நம்ம வாழ்கிற கடலில் தான் கொட்டப்படுது. மெரினா பீச் வந்து எந்த கலரில் இருக்குது, அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது வந்து நீங்கள் ஒரு பீச்சுக்கான ஒரு ஸ்பாட்டாக, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது ரொம்ப க்ரௌடட் சிட்டி. இந்த க்ரௌடட் சிட்டி அதை அகாமடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் வந்து பெருசாக டூரிசம் அட்ராக்ஷனாக இருக்காது. மெயினாக இது வந்து சும்மா அங்கே வந்து ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மாமல்லபுரம் இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் த சிட்டி இருக்கனால அதை ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஹெரிட்டேஜ் டூரிசமில் அது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்துட்டு திரும்ப தென் தமிழகத்திற்கு அந்த டூரிஸ்ட் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா சென்னையிலேருந்து திரும்ப அவர்கள் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது. தூத்துக்குடிக்கு ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது. அது எப்படி, அதுவும் வந்து உங்களுக்கே தெரியும், அது ஒரு சின்ன ஃப்ளைட்டு. அப்போ ஒரு அக்சபிலிட்டி அடுத்து தூத்துக்குடிக்கு போயிடலாம். தூத்துக்குடியிலேருந்து தான் திரும்ப நீங்கள் அங்கே பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பத்தலை, ஒரு இன்டர்நேஷ்னல் அக்சசிபிலிட்டி கிடையாது. அப்போ நம்மளோட டூரிசம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா சவுத்தில் ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஒரு ப்ரப்போசல். உண்மையிலேயே பரந்தூர் விமான நிலையம் எங்கே வரதா இருந்துச்சு தெரியுமா? ராமநாதபுரத்தில் வரதா இருந்துச்சு. ஓகே, அது யார் மாற்றினது? அது ஆக்சுவலாக ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன், டெஸ்டினேஷன். அது முடிவு, அது ஒரு நல்ல முடிவு. அப்போ நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரீங்க. இப்போ ராமநாதபுரத்தில் நீங்கள் எத்தனை 1000 ஏக்கர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதை விட அதிகமாக சீமை கருவேட்டில் காடுகள் கிடக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஏர்போர்ட்டை மாற்றலாம். ஏன்னா ரொம்ப கட்டாந்தரைகளாக மாறி கிடக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு 5000 ஏக்கர் நாங்கள் கையகப்படுத்தி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டாக மாற்றுறோம் அப்படின்னா அது வேறு. விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள் இன்னும் நிறைய கிடக்கு. அங்கே கொண்டு வந்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அங்கே வருமா வராதா? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ராமநாதபுரத்தில் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ராமநாதபுரம் சிட்டியும் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் தஞ்சாவூர் இந்த மாதிரியான ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இப்போ தஞ்சை பெரிய கோயில் ஏங்க வந்து இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வரது இல்லைங்க. இதுதான் உண்மை. தேடி போய் பார்க்குறீங்க. நீங்கள் தாஜ்மஹாலுக்கு வர கூட்டம் ஏன் வந்து உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரலைன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் தாஜ்மஹாலை விட தஞ்சை பெரிய கோயில் வந்து பழமையானது, இன்னும் அவங்கள வியக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் ஏன் கொண்டு வர முடியல? ரீசன் என்னன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் அக்சசிபிலிட்டி கிடையாது. ஒரு ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே வந்துட்டு தங்குறதுக்கு இதெல்லாம் போதுமான அளவு ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இல்லை. ஏன் இல்லை? மெயினாக வந்து ஏர்போர்ட் இல்லை. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பகுதிகள்லாம் தென் மாவட்டங்கள் எல்லாமே நல்ல ஒரு விதமான டெவலப்மெண்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட விமான நிலையத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். இல்லை அப்படின்னா சென்னையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு விமான நிலையம், தனியாக இன்னொரு விமான நிலையம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து அவுட்டரில் போங்க. இன்னும் இப்போ நீங்கள் போயிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை நோக்கி போயிருக்கீங்க. விவசாயம் செய்யப்படாத கட்டாந்தரைகளை நீங்கள் வந்து திருச்சி அண்டு சென்னை ஹைவேல நீங்கள் பார்க்க முடியும். அங்கே கொண்டு வாங்க, யார் வேண்டாம்னா. அதாவது விவசாயம் செய்யாமல் கிடக்கக்கூடிய தரிசு நிலங்களை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அந்த எகனாபுரம் இந்த ஊர், அதுக்கப்புறம் வந்து பன்னூர், இந்த ஊர்கள் இதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை லொக்கேஷனை போட்டுட்டு நீங்கள் இதில் கூகுள் மேப்பில் போயிட்டு சேட்டலைட் இமேஜ் அடிங்க. நாங்கள் சொல்கிறவங்களாம் நம்ப வேண்டாம். சேட்டலைட் இமேஜ் அடித்து பாருங்கள். எத்தனை குளங்கள், எத்தனை ஏரிகள் அந்த பகுதியில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பச்சை பகுதிகளும் இருக்கும். விவசாயம் நீங்கள் சேட்டலைட் இமேஜ் போனீங்கன்னாவே விவசாயம் தான் அதிகமாக தெரியும். அதுக்கு அடுத்து நீல கலர் தான் அதிகமாக தெரியும். ப்ளூ அவ்வளோ நீர்நிலைகள் இருக்குன்றீங்க. ஆமாம், நேச்சுரலாகவே தண்ணியை தேக்கி வச்சுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸ்வம்ப் பிளான்ட்டுங்க. ஸ்வம்ப் பிளான்ட். ஓகே, சகதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்து நெல் விவசாயம் ரொம்ப நல்லா பண்ண முடியும். நீர் தேக்க பகுதியாக இருக்குது. இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த நீரில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70% ஆஃப் வாட்டர் வந்து அங்கே பக்கம் போய் தேங்கி அங்கே தான் இஞ்சுதே. ஸோ இயற்கையாகவே ஒரு சதுப்பு நில பகுதியை இவங்க எடுக்கிறாங்க. இப்போ இவங்க எடுத்துட்டா அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட் போடுறீங்க அப்படின்னா கீழே காங்கிரீட் போட்டுருவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரோட்ஸ் போட்டுருவீங்க. ஏன்னா அப்போ தான் விமானம் வந்து சேத்துக்குள்ளே சகதிக்குள்ளே இறங்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்தெல்லாம் வந்து பலமாக்கிடுவீங்க. அங்கே அப்புறம் எப்படி தண்ணி உள்ளே இஞ்சும்? 5000 ஏக்கர் வேறு, சின்ன இடம் கிடையாது, பெரிய இடம். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் பண்ணிடுவீங்க.
இப்போ இங்கே வந்து இவ்வளோ நாளாக தேங்கி இருந்த தண்ணி இப்போ இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த பரந்தூர் அந்த பகுதியெலாம் வந்து அந்த ஏரிகள்லாம் அவ்வளோ பெருசாகிடுச்சு. இல்லை இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு லா இருக்குங்க. இங்கே விமான நிலையங்கள் இதெல்லாம் வரணும் அப்படின்னா, இல்லை விமான நிலையம் மட்டும் இல்லை, எந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், ஒரு லேண்ட் கிராபிங் வந்து கவர்மெண்ட் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுது அப்படின்னா, அந்த நிலப்பகுதி வந்து 25% சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கக்கூடாது. அதாவது யூஸ்லெஸ்ஸான லேண்டாக தான் இருக்கணுங்கிற. 25 சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் லேண்ட் எடுக்கிறீங்க, அதில் வந்து ஒரு 25% ஆஃப் த லேண்ட் வந்து நீர்நிலைகள் அப்படின்னா அதை வந்து எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்குதா? இல்லை. ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் 25% தண்ணி தான் இருக்கும்னா கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ தண்ணி அங்கே தேங்கும். இப்போ அதை அப்படியே 5000 ஏக்கருக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். 25% 5000 ஏக்கரில் அதுக்கு மேலேயே வருதே தண்ணி தேங்கிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரிஜினல் பெர்சன்டேஜ் ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர் அந்த பரந்தூர், பன்னூர் இந்த பகுதியோட இது எவ்வளோ தெரியுமா? 28%. மேலேயே வருதுமா, 28%. இதை எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ்க்கு அப்படி மூளை. ஏன்னா மக்கள் வந்து சொல்லிட்டாங்க, இதை பாருங்க, இந்த விதிமுறையில் அது மீறுது, இந்த இடத்துல நீங்கள் கட்ட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 28% நீர்நிலைகள் இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணக்கூடாது, இதுவே போதும், நீங்கள் போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி முறையிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி முறையிட்டு, எங்களுக்கு இந்த இடம் எடுக்காமல் வேறு இடங்கள் நீங்கள் எங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி வழக்கறிஞர்லாம் வச்சு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி, 28% வருதா, ஆஹா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. 28% வந்தால் தானே பிரச்சனை. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம், நல்லா வெயில் அடிக்கட்டும். வெயில் அடிக்குது, நல்லா வெயில் அடித்தோன்னே இப்போ ட்ரோன்ஸ் விடு. நல்லா வெயில் அடித்து தண்ணி குறையும்ல, அந்த டைமில் ட்ரோன்ஸ் விடு. ஓகே, இப்போ போடுனா 6%. இது பண்ணாங்களா நிஜமா? இந்த மாதிரி சத்தியமாக பண்ணிட்டாங்க. மொதல் சர்வேலன்ஸில் 28% கவர்மெண்ட் தான் ரிப்போர்ட் கொடுக்குது. அடுத்த சர்வேலன்ஸில் 6% ஆச்சுன்னா 6%. இல்லைங்க, வெறும் ட்ரோனை மட்டும் வச்சு பார்த்தாங்களா, இல்லை ஃப்ளாட் கிட்ட ஏதாவது கட்டிட்டாங்களா, இல்லை மண்ணை போட்டு மூடிட்டாங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சந்தேகம்னா பாரிசாலனை நம்பாதீர்கள். எல்லாருக்கிட்டையும் 2 வீலர்ஸ் இருக்குல்ல, எல்லார்ட்டையும் கார் இருக்குல்ல, பரந்தூருக்கு வண்டியை ஓட்டுங்க. விட்றா வண்டியை பரந்தூருக்கு, நீ போய் எண்ணு. நான் சொல்கிறேன், நீ போய் எண்ணு. அங்கே எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது. நம்ம வள்ளல் மீடியா டீம் முன்னாடியே போயிருச்சு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அந்த டைமில் நீங்களும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ம போகணும், நான் போயிட்டு vlog எடுக்கணும். டைம் இல்லைங்க, நெருக்கடியாக இருக்குது, போராட்ட காலமாக இருக்குது. நீங்கள் ஜெயிலில் போய் தான் vlog எடுக்க முடியும் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், கஷ்டம். அதனால் பசங்க வந்து டக்குன்னு போனாங்க. நான் போய் சொல்லிட்டேன், கேமராலாம் வெளியில் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி கேமராலாம் வெளியில் தெரியாமல் பைக்கில் 2 வீலரில் போனாங்க. அப்போவும் நிப்பாட்டினாங்க போலீஸு. எதுக்கு இங்கே வரீங்க, எதுக்கு ஏன் வரீங்கன்னு அப்போவே நான் சொல்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பசங்களை நிப்பாட்டி இவங்க சும்மா அந்த இதுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சு உள்ளே போயிட்டாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகளை கேட்டு வள்ளல் மீடியாவில் நம்ம 1.5 வருஷம் முன்னாடி ஒப்பீனியன் கேட்டு பண்ணோம். நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பரந்தூர் ஊர்லேயே போய் கேட்டோம். பரந்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் மக்களுடைய அந்த ஊர் போகலை. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்களோட விவசாய நிலங்கள் போகுது, அவங்களும் டெவலப்மெண்ட்டாலாம் பார்க்கல. அவங்களும் எல்லாம் நெகட்டிவாக தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுங்க, இதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாதுங்கன்னு. அவங்களுக்கு ஊரே போகல. ஏன் தப்புங்கிறீங்க அங்கே போய் எடுத்தது? ஏங்க, நாங்கள் எக்கனாபுரம் அங்கே போய் எடுத்துருக்கணுங்க. அங்கே தாங்க ஊரே போகுது, ஒட்டுமொத்த ஊரே வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு வெளியில் போங்கிறாங்க. பன்னூரில் கோயில்கள் உடைக்க போகிறாங்க. அது என்ன தெரியுமா, பன்னூர் வந்து ஊர் தப்பிக்குது. ஆனால் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னங்க சர்ச்செல்லாம் உயரமாக கட்டுறீங்க, கோயிலெல்லாம் எங்கே உயரமாக கட்டுறீங்க? அதனால் அதெல்லாம் கட்டக்கூடாது. விமானம் வந்து இறங்கும்போது, அது ஏறும்போது வந்துட்டு அது ஏன்னா விமானம் வந்து சாத்தானிய சக்தி. அது வந்து இப்படி இறங்கும்போது கோயில் கோபுரம் இருந்துச்சுன்னா அது தாங்காது, பக்கத்தில் வர முடியாது. அப்பால போல் சைத்தானேங்கிற மாதிரி அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதே போல் சர்ச் இருந்துச்சுன்னா அதே நடந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே சர்ச்சு கோபுரம் இருக்குது, அங்கே வந்து கோயில் கோபுரம் இருக்குது, அதெல்லாம் உடைக்கணுங்கிறாங்க. இப்போ பன்னூரில் இருக்கக்கூடிய இத்தனைக்கும் பன்னூர் உள்ளே வரல, பன்னூர் அவுட்டரில் இருக்குது. இந்த 5000 ஏக்கருக்கு வெளியில் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்க இடத்துல உயரமான கட்டடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பன்னூரில் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் உடைப்பாங்களாம். இவங்க முழுக்க இந்த ஊரெலாம் இன்னும் 2 சின்ன சின்ன கிராமங்கள்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஏரியா, இன்னும் பக்கத்தில் குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது. இது எல்லாமே அழியுது. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 33 நீர்நிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 33 நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் எல்லாம் சேர்த்து 33. உங்களுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம பசங்க போனாங்க.
அண்ணே எங்கே போனாலும் குளமா இருக்குண்ணே, தவளை சத்தம் தானே கேட்குதுங்கிறாங்க. தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக, எல்லா பக்கமும் தண்ணி. ரோடு இருக்கும், ரோட்டுக்கு 2 பக்கமும் தண்ணி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நீங்கள் அங்கே போகணும்னா விமானத்தை இது பண்ணணுமா? எரிச்சல் வருதா இல்லையா நம்ம? சரி, என்ன காரணமாக இருக்கும் இப்போ ராமநாதபுரத்துல மாற்றி இங்கே போடுறதுக்கு என்ன காரணம்? ஓப்பனாக நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி ஏதோ சினிஸ்டர் பிளான் இருக்குது, அப்படி தான் நான் சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு டெவலப்மெண்ட் பிளானாக என்ன பார்க்க முடியல. டெவலப்மெண்ட் பிளானாக பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா சென்னையிலேயே ட்ரை ஏரியா நிறையா இருக்குங்கிறேன் நான். விவசாயம் செய்யப்படாத ஏரியாக்கள் சென்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்குது. ஏன் இந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் கண் வைக்கிறீங்க? அங்கே விமான நிலையம் மட்டும் வரப்போதா இல்லை வேறு ஏதாவது வரப்போதா நமக்கு தெரியல. கையகப்படுத்திட்டு கூட வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம். மிலிட்ரி ஏர்பேஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். மிலிட்ரி ஏர்பேஸ்னால் கூட இது ஒத்து வராதுங்க. இது ஒத்து வராத இடங்க. இது விமான நிலையத்துக்கு இது ஓப்பனாக வேறு என்ன சினிஸ்டர் பிளான் இருக்க முடியும் பாரி? மேபி தற்சார்பு பொருளாதாரத்தை உடைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கலாம். விவசாயம் அந்த இடம் ஒரு பெரிய ஹப்பா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி உடைக்கலாம். இது வந்து ஒரு விவசாயம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடத்துல, அதுவும் எப்பவுமே தண்ணி சென்னையிலாம் அந்த புறநகர் பகுதியில் எங்கே நீங்கள் மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல நீர் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பள்ளமான பகுதி. அப்போ இந்த இடத்துல கை வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நமக்கான ஒரு ஃபுட் செக்யூரிட்டியை கொஞ்சம் உடைக்க முடியும். சென்னை சார்ந்த சுற்றுவட்டாரத்திற்கு ஃபுட் செக்யூரிட்டியை உடைக்க முடியும். இல்லைன்னா அந்த விமான நிலையத்தில் வேறு மாதிரி ஏதாவது தீம் பார்க்ஸோ இல்லை வேறு மாதிரியான டெவலப்மெண்ட்ஸோ கொண்டு வரலாம். இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்களே, நிறைய விஷயங்கள் வரப்போகுது, விமான நிலையம் மட்டும் இல்லை, சுற்றி நிறைய வரும். ஆமாம், அதுதான் நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அந்த செடி வளர்க்கிறது அது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிலாம் மாற்றுவாங்கல்ல. ஆனால் அதில் நீங்களும் நானும் போய் பார்க்க முடியாது. எவனோ வர வெள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு போயிட்டு ரசிச்சுட்டு இருப்பான், அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் கட்டுறாங்களா, ஸ்டார் ஹோட்டல்ஸ் கட்ட போகிறாங்களா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியல. நீர்நிலை இருக்க மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஏதாவது கட்டி விமான நிலையத்தை பக்கத்துலேயே வைக்க போகிறாங்களா, அதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த இடத்தை இவர்கள் தேர்ந்தெடுப்பது வெறும் விமானத்தை இறக்கணுங்கிற நோக்கம் கிடையாதுங்கிற நான். பெரும்புள்ளிங்கள்லாம் இடம் வாங்கி போட்டாங்களாம் தெரியுமா? சுற்றி இடம் வாங்கி போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஜி கட்டம் இருக்குல்ல, ஜி ஸ்கொயர் தெரியாது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? ஜி ஸ்கொயர் தாங்க ஓப்பனாக சொல்லுவோம். அந்த ஜி ஸ்கொயர்லாம் சுற்றி வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான ஆட்களுடைய தனி ஆட்களே நிறைய வாங்கியிருக்காங்க. பெரிய ஆட்களுடைய நிலங்கள்லாம் வந்து சுற்றி வாங்கப்பட்டிருப்பதாக தகவல். அதுக்கெல்லாம் வேல்யூ ஏறணும் அப்படின்னா, ஏன்னா அது முழுக்க வந்து முன்னாடி வந்து வெறும் விவசாய நிலம். அதனால் அப்போ விவசாய நிலமாவே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இப்போ வந்து இப்போ ஏர்போர்ட் வருது அப்படின்னா இனிமேல் அங்கே யாரும் விவசாயம் பண்ண முடியாது. அது அர்பனைசேஷன் ஆகுது அந்த இடம். சரி, அப்போ அர்பனைசேஷன் ஆகும்போது நமக்கு அங்கெல்லாம் ஃப்ளாட்லாம் வந்து ரேட்லாம் நல்லா ரீச் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வேல்யூ எது ஃபியூச்சரில் எது வேல்யூவான பிளேஸுங்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தண்ணி தான் வேல்யூ. நாங்கள் தான் சொல்கிறோம். எப்போ நீங்கள் வேணால் உங்களுக்கு இப்போ இந்த நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அந்த படம்லாம், அதில் எந்த இடத்த தேடி அலையெல்லாம் அலைவாங்க, அந்த மாதிரி ஒரு இடங்க இது. மேட் மேக்ஸ் ஃபியூரி இப்போ வந்துச்சுல்ல, அதில் வந்து அந்த ஒரு காடு மாதிரி இருக்கும், ஒரு நல்ல நீர்நிலை, நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கிற இடம், நிலத்தடி நீர் அதிகமாக இருக்க ஒரு இடம். அந்த மாதிரியான ஒரு இடத்த தேடி தான் அவங்கெல்லாம் பாலைவனத்தில் சுற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துல நீங்கள் விமான நிலையம் கட்டுறதுனால என்ன யூஸ் இருக்க போகுது? ஸோ இதை தான் சொல்கிறோம். இது வந்து வேணும்னே இந்த இடத்த வந்து வலுக்கட்டாயம் படுத்தி, இப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ அந்த மக்கள் வந்து எத்தனை நாட்களாக போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக அவங்க போராடுறாங்க தொடர்ந்து. ஒரு 600 நாளைக்கு மேலே அந்த போராட்டம் என்பது அந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் மீடியாஸ் உள்ளேயே அலௌடு இல்லை. என்னங்க நாடு இது? நம்ம வேற வகையான நியூஸ்லாம் கூட இப்போ ஸ்ப்ரெட் பண்ணலாம்ல, அதெல்லாம் கூட வராது. இப்போ நீங்கள் வாங்க நம்ம அப்படியே போவோமே, ஒரு நாள் உள்ளே விட்றாங்களான்னு பார்த்துருவோம். இல்லை, உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே விடுறது இல்லைங்க, உள்ளே விடுறது இல்லை. யார் போனாலும் நீங்கள் மீடியாவுக்குள்ளேருந்து வரீங்க அப்படின்னா காவல்துறை அங்கே 24/7 சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏரியாவை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உள்ளே போய் நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. மீடியா சேனல்ஸ் ஏன் பப்ளிஷே பண்ண மாட்டேங்குது போராட்டத்தை? நியூஸில் வர்றதே இல்லை. நியூஸில் ஏன் வர மாட்டேங்குது? 600 நாள் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு நீங்களே வந்து ட்ரோன் ஷாட் எடுங்களேன், அங்கே போயிட்டு என்ன மாதிரி இடத்த நீங்கள் கையகப்படுத்த போகிறீங்கன்ட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், விமான நிலையத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, அங்கே இருக்க மக்களும் எதிரானவங்க கிடையாது, டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் எந்த பிளேசஸ் எதுக்கு டெவலப் பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். இல்லை, அதே பகுதியிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி பேரன் லேண்ட்ஸ் வந்து ஒரு பெரும் பகுதியெலாம் கொஞ்சம் தள்ளி போனாலே இருக்குன்னு கூட கேள்விப்பட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், சென்னை சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு பேரன் லேண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்களும் நானும் கூட பார்த்துருப்போம். நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், சென்னை டு திருச்சி ஹைவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கனாவே சைடில் நிறைய வறண்ட நிலங்கள் கிடைக்குது. நீங்கள் அதை அழகாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஏன் 5000 ஏக்கர்?
அந்த அந்த உலகத்திலே பெரிய விமான நிலையத்தை கட்டி என்ன பண்ண போறீங்க? அதாங்க ரொம்ப டவுட்டா இருக்குது. ஆனால் சென்னை இப்படி இருந்தாலும் இதை விட ஏங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எல்லாம் விட நீங்க பெருசா கட்டணும்னு ஏதாவது எனக்கு அதாங்க புரியல. அங்க அந்த உலகத்திலே மிக அதிகமாக பேசஞ்சர்ஸை வந்து அணுகிற ஒரு விமான நிலையம் இருக்குல்ல, அதோட சைஸை விட பெருசுங்க இவங்க இப்போ பிளான் பண்றது. இத்தனைக்கு 2 ரன்வே தான். எதுக்கு இவ்வளோ லேண்டு உங்களுக்கு? அப்போ இங்கே வேறு ஏதோ நடக்க போகிறது. இவங்க வேறு ஏதோ ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்த வந்து அவங்க தேர்வு பண்ணுறாங்க. சரி, இப்போ நீங்கள் பிரச்சனையை இதுதான் சொல்லிட்டு முழுசாக சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எதனால் இதை பற்றி எதிராக நீங்கள் ஒரு நிலை எடுத்திருக்கீங்கன்னு. ஆனால் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எப்போவுமே வந்து ஒரு விமான நிலையம் கட்டுறாங்கன்னா அவங்க தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லையா? ஸோ இதில் இப்போ வந்து திமுக அதிமுகன்னு நம்ம போகாமல் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ இதை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன விதமான அத்தாரிட்டி இருக்கா? அவங்களால எந்த அளவுக்கு எதிர்க்க முடியும் ஒரு வேளை இருந்தாலும்? ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னைக்கு இருக்க செட்டப்பில் அதுவும் திமுக பாஜகன்னு சொல்கிறீங்க நீங்கள். இன்னைக்கு பாஜக வந்து வீக்கான ஆளுங்கட்சியாக தான் இருக்குது. இன்னைக்கு திமுக நினச்சா பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான தீர்மானத்தை திமுக எடுத்தால், இந்தியா கூட்டணி எடுத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது பாஜகனால. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை திமுக இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து போயிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா 2026 அவங்க தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல இருக்கு. கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா மக்களுக்கு அது துணை நிற்கணும். ஆனால் மக்களுக்கு துணை நிற்காம அப்படியே இது வந்து இருட்டடிப்பு பண்ணி எப்படியே மக்களுக்கு அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். நமக்கு அதாவது என்னென்னா இதில் வந்து என்னென்னா பரந்தூர் மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாவாங்க நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த விமான நிலையம் வர்ற இடத்துல இருக்க மக்களுக்கு தான் இது பாதிப்பு. சென்னை வரைக்கும் அடிக்கும். இது என்ன பிரச்சனைனா, அந்த விமான நிலையம் அங்கே கட்டப்பட்டு விட்டது என்றால் சென்னை அழிந்து விடும். மழை வந்துச்சுன்னா சென்னை காலி. இதுதான் நடக்கும். அந்த விமான நிலையமும் ஃபங்க்ஷன் ஆகாது. மூடி போட்டு தண்ணி ஏறிடுங்க. நீங்கள் என்ன மதில் சுவர் எவ்வளோ கட்டிடுவீங்க? என்ன தொட்டியாக கட்ட முடியும்? அதெல்லாம் தண்ணி உள்ளே வந்துடும். எப்படி இருந்தாலும் தண்ணி உள்ளே வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற நீர்நிலைகளை குறைக்க பார்க்குறீங்க. இப்போ நமக்கு சென்னையோட இப்போ இருக்கிற பேசிக்கான பிரச்சனை என்ன? தண்ணி தேங்குது, மிதக்குது. ஒவ்வொரு மழைக்கும் நம்ம பயப்படுறோமா இல்லை? நேற்று மழை பெஞ்சுது, இப்போ வர்ற வழியில் நேற்று மழை பெஞ்சப்ப ஆஹா இதுனா ஒரு 2 நாளைக்கு மழை கண்டினியூ ஆகிடுச்சுன்னா முடிஞ்சுதுங்க சென்னை. அந்த லெவலில் இருக்குது சென்னை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகளை தூர்வாரணும், சரிப்படுத்தணும். சென்னையில் முடிந்த வரைக்கும் தண்ணி எங்கெங்கே தேக்கி வைக்க முடியுமோ அங்கே தேக்கி வைக்கணும். சென்னைக்கு அவுட்டரில் இந்த தண்ணியை எப்படி வெளியில் கொண்டு போய் ஏன்னா இது நன்னீர். நம்ம ரொம்ப அறிவாளி அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் போய் கலந்துருவோம், கடலில் கலந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏண்டா அறிவு, நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரில. நன்னீரை கடலில் கலக்கிறதுனால என்ன உனக்கு பயன் தந்துட போகுது? இவங்களுக்கு என்னன்னா அதை ஒழிச்சு தண்ணி போயிட்டா போதும், நாங்கள் சரியாக செயல்பட்டுட்டோம் காட்டுற மாதிரி. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மழை தாங்க. மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. அந்த மழை நீரை நீங்கள் வந்து எப்படியாவது வந்து தேக்கி வைக்கணும், பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மக்களுக்கான குடிநீர் தேவைக்காக இருக்கட்டும், பயன்பாடு தேவைக்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தேவைக்காக இருக்கட்டும், விவசாய தேவைக்காக இருக்கட்டும், நன்னீருடைய சேமிப்பு என்பது தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு பூமியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த அதையும் நான் மூடுறேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து தண்ணி நீங்கள் வடிச்சு விட்றீங்க, வடி இருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரே ஒரு பொந்து தான் இருக்குது. அந்த பொந்தையும் நான் மூடியே தீருவேன்னு மூடுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான். உங்கள் வீட்டில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க? அறிவு கட்டவனே, என்னடா பண்ணிகிட்டு இருக்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தண்ணி போகிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி, அந்த வழியிலையும் போய்ட்டு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்க கேட்பீங்கல்ல? எக்ஸாம்பிள் தான் வருஷம் பார்க்குறோமேங்க. ஆமாங்க. இந்த வேளச்சேரி, மணிப்பாக்கம் ஏரியா, அங்கே இருக்க சதுப்பு நிலத்தெல்லாம் வீடு கட்டினதெல்லாம் என்ன ஆகுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எங்கேயாவது கொண்டு போய் கொட்டணும்ல, அந்த மாதிரி கொட்டுற இடத்தையும் நான் மூடுவேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான பாலிசி மேக்கிங்? அப்போ அவங்க நோக்கம் என்ன? சென்னை அழிக்கணுங்கிறது தானே. சென்னை மழை வந்துச்சுன்னா அழிஞ்சு நாசமாக போட்டோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு ஒரு டெவலப்டான ஒரு ஸ்டேட்டாக மாறுறதுல மிக முக்கிய பங்கு சென்னைக்கு உண்டு. சென்னையை தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள பகுதியாக மாத்திரம்னா அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் சென்னைக்கு வரப்போகிறது கிடையாது. கரெக்டாக? இப்போவே சென்னையில் மழை பிரச்சனை வரும்பொழுதுலாம் ஐடி கம்பெனிஸ்க்கு யோசிக்கிறானா இல்லையா? அதுக்கு பேசாமல் நம்ம பெங்களூர்ல இருந்துக்கலாம், ஹைதராபாத்ல இருந்துக்கலாம்னு போகிறானா இல்லையா? அப்போ திரும்ப இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தக்க வச்சிங்க அப்படின்னா சென்னை வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இல்லைங்கிறது அவங்களுக்கு தகுந்த இடமா இருக்காது தொழில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேபிட்டல் இருந்து இது எல்லாமே நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுக்காக ஒரு மறைமுகமான ஒரு அஜெண்டாவை
ஏன்னா கேட்டால் கூவ நதியை மூட போகிறேங்கிறாங்க, அடையார் நதியை மூட போகிறாங்க. இதெல்லாம் செய்தி வந்துச்சா இல்லையா? என்னங்க பாதையாக இருக்க நதியை மூடி அதில் தான் தண்ணி போயிட்டு இருக்கு, அதை எப்படி மூடுவீங்க? என்னன்னு புரியலையே எனக்கு, அது புரியல. எல்லாம் தூர் வார போகிறோன்னு சொல்லி பல கோடிகளை வந்து ஒரு திட்டம், அது என்ன மூட போகிறோங்கிறாங்கங்க. அதில் இன்னொன்று, இந்த பாலங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கே வச்சுட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்கள். இப்போ கூவ நதியெலாம் இருக்குல்ல, சென்னையில் தானே இருக்கீங்க நிறைய பேர், போய் சுற்றி பாருங்கள். கூவ நதி வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கா, இல்லை அதில் நடுவில் எங்கேயாவது காங்கிரீட் செவுறு கட்டிட்டு இருக்காங்களான்னு போய் பாருங்கள். காங்கிரீட் செவுறு கட்டிட்டு இருக்கீங்க அங்கங்க, என்னதுக்கு கட்டுறீங்க? இல்லை அங்கே நிறைய பேர் வீடு கட்டிடுறாங்க பாரு. ஏங்க நீங்கள் நதி இருக்குது, அந்த பாத்வே இருக்குது, அந்த பாத்வேக்கு நடுவுலேயே வந்து கொண்டு வந்து காங்கிரீட்டை கொட்டிட்டு இருக்காங்க. அதாவது அணை மாதிரி கொட்டிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இடிக்கிறாங்க, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டெப்ரின்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கூவத்தில் கொட்டினீங்கன்னா எனக்கு என்ன பிளானிங்கில், சிட்டி பிளானிங்கில் இங்கே இந்த அரசு இயங்குதுன்னு எனக்கு புரியல. டெப்ரிஸை கொண்டு வந்து, அதுவும் சிமெண்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து கூவ நதியில் போட்டுறீங்க. சரி, நாளைக்கு மழை வருது, இது எப்படி என்ன ஊற்றும்? தண்ணி தேங்கிறாதா? ஃப்ளட் ஆகுமா ஆகாதா? இந்த தண்ணி தேக்கிற திட்டம் வந்துருச்சு. வடிகால்ல அங்கே தேக்குவீங்க தண்ணியை? உண்மையிலே நான் சொல்கிறேங்க, புரிஞ்சுக்க முடியலைங்க கவர்மெண்ட். அதுதான் இது எப்படி என்ன ஃபங்க்ஷனில் அதான் யோசிக்கிறோம். நிறைய பேர் என்னங்க நீங்கள் இப்படி இவ்வளோ தர்மாக்கோல் விடுறாங்கன்னா இவங்க கிட்டேருந்து நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்லாம் கேட்க தோணுது உங்களுக்கு. ஆனால் இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை பாரு, ஏன்னா நாளைக்கு தண்ணி வந்துச்சுன்னா நீங்களும் நானும் தானே தத்தளிப்போம். கண்டிப்பாக. ஆனால் நம்ம இதை சும்மா வந்து ஒரு இடதுசாரி ஆள் மாதிரி பேசிட்டு போயிடாம நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள். நீங்கள் சும்மா குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. சிம்பிளாக நான் ஒன்றே சொல்கிறேங்க, கட்டாந்தரையில் விமான நிலையத்தை கட்டுங்கள். கட்டாந்தரையாக இருக்கணும். அது விவசாயத்துக்கு யாரும் பயன்படுத்தக்கூடாது, வனப்பகுதியாக இருக்கக்கூடாது, நீர்த்தேக்க பகுதியாக இருக்கக்கூடாது. அது மேட்டு பகுதியாக இருக்கலாம். விமானம் வந்து நான் மேட்டில் இறங்க மாட்டேன்னு சொல்லாது, கரெக்டாக? அது மேட்டு பகுதியாக இருக்கலாம், கட்டாந்தரையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு பண்ணி தாராளமாக சென்னை புறநகர் பகுதியில் நீங்கள் விமான நிலையத்தை கட்டிக்கொள்ளுங்கள். அதே சமயம் குட்டி குட்டியான நிலையங்கள் தான் நமக்கு தேவையை ஒழிய மெகா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து கட்டணும். நான் பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் நான் பெருசாக தான் கட்டுவேன், அது கட்டினாலும் எல்லா பஸ்ஸும் ஒரு இடத்துல தான் வரணும், எல்லா பஸ்ஸும் ஒரு இடத்துக்கு தான் போகணும். இந்த மாதிரி ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் செக்ரிகேட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, இப்போ கலைஞர், ஜெயலலிதா அதெல்லாம் ஒரு பெரிய பேர். அந்த பெரிய பேர் அதுக்கு வைக்கிறோன்னா அந்த இடமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சிந்தனையா? திராவிட சிந்தனைங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பவர் பிளான்ட் வச்சா நாங்கள் மெகா இதில் தான் நாங்கள் பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட்ஸ்னால் வந்து நாங்கள் அதெல்லாம் ஒரு 10,000 ஏக்கரை வச்சு ஒரே இடத்துல பிரச்சனை வந்தால் ஒன்றும் அழிஞ்சு போயிடணும். அது ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2.5 வருஷம் போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பாட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், தாத்தா இருக்காரு, அப்பா இருக்காரு, எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துச்சு அங்கே இருக்கிறன்றப்போ ஊரே சும்மா தூர் வாரி தள்ள போகிறாங்க அப்படின்னா அந்த மக்களோட மனநிலை இந்த 2 வருஷமாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தாங்க பாவமாக இருக்குது. பல வாட்டி நம்பிக்கையும் வந்து இழந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஆசை வார்த்தை கூறி அந்த குரூப்பை உடச்சி விடலாம் பார்ப்பாங்க. இப்போ அந்த மக்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நம்பாமல் இதை இடம் மாறி ஆந்திராவுக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். இது வதந்தியா இல்லை உண்மையா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா? அதாவது இது வந்து நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மக்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டோடு இருந்தால் எங்கள் ஊரை அழிச்சிடுவீங்க அப்படின்னா எங்கள் ஊரை நாங்கள் ஆந்திராவோட போய் இணைக்கிறோங்கிறாங்க. ஓ, அப்படி மீன் பண்ணுறாங்க. அது நியூஸ் வந்து வேறு மாதிரி மாற்றுது. நியூஸ் வந்து அதை வேறு மாதிரி மாற்றுது. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அவங்கெல்லாம் போகிறாங்கன்ட்டு, அவங்க போக மாட்டேன்னு சொல்லி தானே போராட்டமே பண்ணுறாங்க. அது எப்படி அவங்க கோச்சின்னு போவாங்க? அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா இந்த நியூஸ் இந்த மாதிரி காட்டுறாங்க, நியூஸ் டைவர்ட் பண்ணுறாங்க. இது என்னன்னே புரியல. எங்க ஆந்திராவுக்கு பக்கத்தில் வேற இருக்கேங்க. இப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட்டு நாங்கள் ஆந்திராவோட சேர்ந்துடுறோம், எங்கள் இடத்த மீட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவுக்கு செல்ல போகிறார்கள். அவன் தன்னுடைய நிலத்தை விட்டு போக மாட்டேன், நீ தமிழ்நாடு எங்களை வஞ்சிக்குதுன்னா நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. நிலத்தோட போகிறாங்கிறாங்க. ஓகே, அவங்க ஒன்றும் அப்படியே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவங்க ஏன் இங்கே நின்று போராட போகிறாங்க? அப்படி ஒரு வேலை அதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. எப்படி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இல்லை, போனால் சந்திரபாபு நாயுடு அண்ணனுக்கு ஏர்போர்ட் கிடச்சிச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துப்பாரு ப்ரோ. அவங்க இன்னும் புரிஞ்சுக்கணும், இங்கே ஆந்திராவுக்கு போனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம், ஆந்திரா கவர்மெண்ட் இது இல்லை. நம்ம வந்து இது நம்மளோட மண், இந்த மண்ணுக்காக நம்ம நிற்கணும். இல்லை இந்த மண்ணில் தான் நம்ம முன்னோர்கள் போரிட்டாங்க, இந்த மண்ணில் தான் நம்ம முன்னோர்கள் சமாதி ஆகியிருக்காங்க, அவங்கள தான் நம்ம சாமியாக கும்பிட்டுருக்கோம், அவங்களுக்கு தான் நம்ம கோயில் கட்டியிருக்கோம். இந்த மண்ணை விட்டு நம்ம நகரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மண்ணுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பயன் தருவதற்கு இது அதை விட ஒரு பெரிய கேலி கூத்தா இல்லையா? அது விமானமே இல்லைங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட.
நம்ம எந்த அளவுக்கு ஒரு மட்டமான கவர்மெண்ட்டாக மாறி இருக்கோம் அப்படின்னா, இருந்த ஒரு விமான கம்பெனியையும் வந்து தனியார் மயப்படுத்தி விட்டு கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. இப்போ நமக்கு நம்ம மக்களை மீட்டுக்கிட்டு வரணும்னா கூட தனியார்கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அது அப்போ நம்ம மக்கள் வந்து போரில் மாட்டிக்கிட்டாங்க உக்ரைனில், அதில் கொஞ்சம் இந்திய மாணவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனத்தை கொடுத்து உதவுனீங்கன்னா. அப்படியா? சர்வீஸுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறானா? ஆமாம். ஆஹா, எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, புக்காக இருக்குது, சரி நீங்கள் ரொம்ப கெஞ்சிறீங்க, சரி ஓகே, அதாவது ஒரு அந்த பழைய விமானம் ஒன்று இருக்குது, அதை வேணால் அனுப்பிவிடுவோம். இந்த நிலமையில தான் போயிட்டு இருக்கு இந்தியா. ப்ளஸ் இந்த விமானம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட விமானம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு லாஸான தொழில். அது இப்போது நிறைய பேர் அந்த லாஸான தொழிலுக்கு எதுக்கு ஸ்டாண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் லாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, ட்ரெயினில் போய்க்கிறோம் நாங்கள். லாஸ் ஆகிற தொழிலுக்கு எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி செலவு பண்ணி தொழுவம் கட்டுறீங்க? அதான் நான் சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாடெல்லாம் விற்றுட்டோங்க, ஆனால் தொழுவம் மட்டும் கட்டுவோங்க. என்னது இது? பஸ்ஸே இல்லை, பஸ் ஸ்டாண்டு கட்டுவீங்களா? என்ன நினைப்பீங்க? இப்போ பஸ்ஸே இல்லையேப்பா நம்மக்கிட்ட, எதுக்குப்பா நீ பஸ் ஸ்டாண்டு கட்டுறா? கட்டியிருக்காங்க, சரி ஓகே விடு. அவங்க தான் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இது வந்து அழிவு திட்டம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து சென்னை நகரை அழிப்பதற்கான ஒரு சதி திட்டமாகத்தான் பரந்தூர் விமான நிலையம் இங்கே உருவாகிறது. யோசிச்சா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவங்க எல்லா லாஜிக்குக்கும் எகென்ஸ்டாக, சரி சட்டத்தின் அடிப்படையில் வரும்போது 28% நீர் சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஏன் மாற்றினீங்க? ஏன் மொதல் சர்வேலன்ஸில் வந்து 28% சர்ஃபேஸ் வாட்டர்னு சொன்ன அதே அரசாங்கம் அடுத்த சர்வேலன்ஸில் வந்து 6% தான் சர்ஃபேஸ் வாட்டர்னு எப்படி? அப்போ அந்தளவுக்கு தண்ணி அழியுது அப்படின்னா அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி காணாமல் போகிறதுக்கு? இந்த கேள்வி வரும்ல. சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது, திரும்ப இல்லை அப்படின்னா எப்படி காணாமல் போச்சு தண்ணி? அது பச்சை பொய் தானே அது. எப்படியாவது பொய் சொல்லியாச்சும் அந்த அந்த விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவேன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இது நம்மை அழிப்பதற்கான ஒரு செயல் திட்டம். இன்னொன்று, பரந்தூர் மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் வந்து நாங்கள் ஆந்திராவோட போயிடுவோம், இல்லை நாங்கள் ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்து போயிடுவோம், இந்த மாதிரியான போராட்ட வடிவங்களை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போகும். இதை செய்யாதீங்க. நாங்கள் இந்த மண்ணிலேருந்து அந்த சாவோம், எங்களை கொன்று இந்த நிலத்தை எடுத்துக்கோன்னு சொல்லுங்கள். சரி, எங்களை கொன்னுட்டு இந்த மண்ணை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது என்னங்க, என்னுடைய தாய் நிலம், என்னுடைய பூர்வக்குடி மண். அது நிறைய பேருக்கு என்னங்க ஒரு டெவலப்மெண்ட்டுன்னா டெவலப்மெண்ட் எவன் வேணாலும் சொல்கிறானோ அங்கே உங்கள் வீட்டில் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தூக்குனா உனக்கு எப்படி எரியும்? உங்கள் அப்பா அங்கே வாழ்ந்துருப்பார், உன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் அங்கே இருக்கும், உன்னோட குடும்பம் அங்கே இருக்கும், உங்கள் அப்பாவோட சமாதி அங்கே இருக்கும். உங்கள் அப்பாவோட சமாதியெலாம் அப்படி இடித்து தள்ளி விட்டு அப்படி தூக்கி போட்டு போனால் நேரத்துக்கூட சம்மந்தம் இல்லாதவன் தான் சொல்கிறான் டெவலப்மெண்ட் சப்போர்ட். ஆமாம், வெளியிலேருந்து வந்த நாய்க்கு பல பேர் டெவலப்மெண்ட் உனக்கு என்னப்பா? நீ சிந்து சமவெளிக்கு வரப்போ நாங்கள் டெவலப்படாக தான் இருந்தோம். என்றைக்கு நீ உள்ளே கால் எடுத்து வச்சு அன்றைக்கி நாங்கள் நாசமாக போனோம். இல்லைன்னா நல்ல நாகரிகமாக இருந்திருப்போம், நல்ல ஒரு தெளிந்த ஒரு சிந்தனையோடு இருந்து உலகமே ஒட்டுமொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அது என்ன தெரியும்னா எல்லாருமே கலிஃபோர்னியாக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. அவங்க போயிட்டு எல்லாம் கனடாவுக்கு போகிறாங்க, இப்போ யூஎஸ்க்கு போகிறாங்க, அங்கெல்லாம் அங்கே போய் செட்டில் ஆயாச்சு, பல பேர் செட்டில் ஆயாச்சு. அந்த தைரியத்தில் அவங்க பல பேருக்கு இங்கே வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஆள் இல்லை, உண்மைதான், மூடி வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் பொய்யலாம் சொல்லலை. வந்து உட்காந்து டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்காங்க. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இல்லை. விமான நிலையங்கள் 5-6 கூட கட்டுங்க, கட்டாந்தரைகள் கட்டுங்க. விவசாய நிலங்கள் விமான நிலையங்களுடைய வருவாயை விட அதிகப்படியான வருவாயை ஈட்டக்கூடிய நிலங்கள், மீட்க முடியாத நிலங்கள். மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரன் விமான நிலையங்கள் கட்டலை, விவசாய நிலங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் புத்தி எந்த அளவுக்கு இருந்தால் அவன் விவசாய நிலங்கள் வாங்குவான்? கிரிமினல். அவன் அடுத்த கட்ட தொழிலுக்கான முதலீடை செஞ்சுட்டு இருக்கான். நம்மக்கிட்ட அடுத்த கட்ட தொழிலுக்கான முதலீடு நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத தக்க வைங்க. அந்த இடத்துல இன்னும் விவசாய இதை எப்படி அதிகரிக்கலாம், அந்த இடத்துல வந்து ஆர்கானிக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்னொன்றுங்க, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து இன்னும் இயற்கை வேளாண்மையிலே நம்பி இருக்கிறாங்க. ரீசனான தண்ணி பிரச்சனை கிடையாது, ஏரி பாசனம் இருக்குது, ஏரி பாசனம் அப்படியே இருக்குது, தண்ணி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இவங்க காவேரி பாசனம் மாதிரிலாம் கிடையாது, கவர்மெண்ட்டை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, பாட்டு இருக்கும். தண்ணி எப்பவுமே தேங்கி இருக்குது. ஏரிகள்லேருந்து இதுலேருந்து அவங்க பழைய முறைகளில் அவங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அந்த நிலம் அவங்களுக்கு ஒரு காப்பகமாக இருக்குது. அவங்கள நீங்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துவது
ஒட்டுமொத்த தற்சார்பு பொருளாதாரத்தையும் அடித்து ஒழிக்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கிறது. இது எய்தர் தே ஹாவ் சம் எப்படி சொல்கிறது, இந்த விமான நிலையம்ங்கிறதை ஒரு மறைமுக அஜெண்டாவாக வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் வேற ஒரு அஜெண்டா தான் இருக்குது. அது உண்மையே சொல்கிறேன், அது ஒரு விமான நிலையமாக இருக்க போவதும் இல்லை. சரி, நிலத்தை கையகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது வேற மாதிரி மாறும். சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து இதை பற்றி நிஜமாவே நம்ம சொல்கிற கருத்துக்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு எதிர்ப்பு எப்படி தெரிவிக்க முடியும்? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால் நகர்ந்து போக முடியாது, என் இடத்துல இருந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா, எல்லா வீடியோஸ், எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் அங்கே vlog பண்ண சொல்லுங்கள். யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எத்தனை சேனல்ஸ் இருக்குது, எத்தனை பேர் வந்து அந்த என்ன ஆப்கானிஸ்தான் போய் மாட்டிக்கிட்டேன், அண்டார்டிகாவில் போய் மாட்டிக்கிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கூட மாட்டிக்கிட்டேன்னு புலம்புறதெல்லாம் விட்டுருவோம். ஏதோ வெளிநாட்டு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஜி, அவங்க தான் வியூஸ் கவுண்ட் அதிகமாக இருக்காங்க ஜி, அவங்களுக்கு கட் அவுட் வைப்போம் ஜிலாம் சொல்லிட்டுலாம் பேசிட்டுலாம் சிலருக்குலாம் சுற்றிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் ஒரு 5 பேர் கருப்பு சட்டையை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்களே, ஓகே பார்த்தீங்களா? அது என்னமோ 2 பேர் கருப்பு சட்டை போட்டு வீடியோ அஞ்சு அது ஹோமி ஃபைன் ஒரு குரூப், அவங்கள கூப்பிடுங்க, அவங்களோட கமெண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணுங்கள். அவங்களோட கமெண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணி நீங்கள் போங்க. எல்லாம் இப்போ அந்த மக்களுடைய துயரத்தை துடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, நம்மக்கிட்ட போராடுறதுக்கு என்ன வலு இருக்குது? விழிப்புணர்வு தான் ஒரே வழி. ஜல்லிக்கட்டுக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்குது, அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தனி மனிதர்களாக நம்ம முன்னெடுக்கலாம். அதை எப்படி முன்னெடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி. உங்களுடைய ஃபேவரட் யூடியூபர்ஸ் யாரோ ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், அவங்க அத்தனை பேரோட கமெண்ட்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். பரந்தூர் போங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய துயரத்தை பதிவு பண்ணுங்கள். அங்கே போங்க, அங்கே போய் vlog பண்ணுங்கள். பரந்தூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது வெளியில் தெரியட்டும். பரந்தூர் இஸ் நியூ பாலஸ்தீனா மாறிக்கிட்டு இருக்கு. பண்ணிடுவாங்கங்க, பண்ணணும் மக்கள். நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன், பாரிசால இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இத்தனை பேர், எத்தனையோ பேர் நம்ம சேனல்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறீங்கல்ல, இந்த 1 லட்சம் பேரும் மனசு வச்சா இந்த விமான நிலையத்தை தடுத்து நிப்பாட்ட முடியும் நம்மளால். ஒரு சின்ன புரட்சி, ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் நினச்சா இந்த ஒரு சதி திட்டத்தை முறியடிக்க முடியும். சென்சேஷனலைஸ் பண்ணலாம் அந்த விஷயத்தை, மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிறுத்தலாம். அப்போ உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் யாரோ, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய கமெண்ட் பாக்ஸையும் ஃபில் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை சொல்லி. பரந்தூர் போ, எங்கெங்கேயோ போய் vlog பண்ற, எங்கெங்கேயோ போய் வீடியோ போடுற, பரந்தூர் போங்க. எல்லாரும் பரந்தூர் போயிட்டு வீடியோ போடுங்க. பரந்தூர்ல போயிட்டு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அந்த மக்களுடைய விருப்பத்தை உலக மக்களுக்கு தெரிய வைங்க, உலக தமிழர்களுக்கு அதை புரிய வைங்க. பரந்தூர் நீங்க போனீங்கன்னாவே புரிஞ்சிடும் அந்த இடம் எப்பேற்பட்ட இடம், எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய இடம்னு உங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். போய் பார்த்தா நாங்க சொல்றோம், போங்க, போய் பாருங்க. அவ்வளோ நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை அழிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது ஒன்றை சாதிச்சிங்கன்னா நீங்கள் நம்பலாம் இந்தியா இஸ் அ டெமோக்ரஸின்னு. இதை உங்களால் சாதிக்க முடியலன்னா நீ கார்பரேட்டுடைய அடிமை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மளால் நினச்சா இதை நிப்பாட்ட முடியும் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக நாடு. நமக்கு காலமும் ஃபேவராக இருக்குது. அந்த மக்கள் வெளியில் போகிறேங்கிறாங்கங்க. என்னோட பகுதியை விட்டுருங்க, நாங்கள் ஆந்திராவோட கூட போய்க்கிறோம், தமிழ்நாட்டை விட்டு விட்டுருங்க, எங்களை தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வெளியில் கொண்டு வருவோம், பேசுவோம். பல யூடியூபர்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, என்னென்னமோ செலவு பண்ணி கட் அவுட் வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்க. இது கொஞ்சம் பண்ணுங்களேன். இது உங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்கும் இதில் உங்களை நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ரமோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்த நபராக இருக்கலாம். சினிமா காரங்க, நடிகர்கள் போங்க. நான் போக முடியலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். அலோடு இல்லைங்க, அங்கே ரெஸ்ட்ரிக்டடு. போகிறவங்களெல்லாம் நிப்பாட்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேமரா தூக்கிட்டு போகிற நியூஸ் மீடியாஸ் போகிறாங்க. நான் அவங்களெல்லாம் குறையெல்லாம் சொல்ல, போகிறாங்க. ஆனால் தடுக்கிறது ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த அளவுக்கு நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து அப்படி குழு கும்பிட்டு போட்டு நிற்கணுமா? நம்ம ஏங்க தடுக்கிறீங்க? நாங்கள் உள்ளே போய் அந்த மக்களை கவரேஜ் பண்ணுறதுக்கு ஏங்க தடுக்கிறீங்கன்னு கேட்கணும் இல்லைங்க, ஆர்கியூ பண்ணணும் இல்லைங்க காவல்துறையோட. ஏன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்களா? அது என்ன வார் ஜோனா? போகக்கூடாதுன்னா போனால் அப்படியே மக்கள் என்ன அங்கே இருக்க மக்கள் ஏதாவது இந்த மக்களை அப்படியே கடிச்சு குதறிடுவாங்களா? எங்களெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்காது? யார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பண்ணிடுவா? என்ன இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு? உங்கள் போங்க, அந்த மக்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கோங்க, அதை vlog பண்ணுங்க. அந்த மக்களுடைய குரலை உலகத்துக்கு தெரிய வைப்பது ஒவ்வொரு தமிழ் யூடியூபர்ஸோட வேலை, கடமை. அதை நம்ம செய்வோம், எல்லாரும் செய்வோம். உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரீ டைம் இருக்கோ அங்கங்கே நீங்கள் போங்க. அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக கட்டாயம் எல்லா யூடியூபர்ஸ்கிட்டையும் இதை பற்றி பேச சொல்லுங்கள்.
இதை பற்றி கண்டென்ட் மேக் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்களால அங்கே போய் விளாக் பண்ண முடியும்னா அவங்கள போய் விளாக் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்களுடைய அவங்க ஃபாலோவர்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வச்சு சுற்றிட்டு இருக்காங்களே அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண சொல்லுங்கள். சேவ் பறந்தூர் மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்கள். இதை நம்ம தடுத்து நிப்பாட்டி ஆகணும். மக்கள் சக்தியா கார்பரேட் சக்தியா? அதாவது கார்பரேட் யூடியூபரா இண்டிவிஜுவல் கிரியேட்டராங்கிறதுல ஒரு கார்பரேட் மீடியாக்குள்ள வந்துட்டு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? யூடியூபே ஒரு கார்பரேட் கம்பெனி. அதுக்குள்ளே கார்பரேட் இருக்கணுமா மக்கள் நிற்கணுமான்னா பேசிக்கிட்டு இருக்கிறத கடந்து நம்ம வாழ்வாதார பிரச்சனையே கார்பரேட் தலையில் வந்துட்டான். நீ இங்கே இருக்கக்கூடாது, உன் மண்ணிலேருந்து அவனை அப்புறப்படுத்துறேன்ட்டு வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கான். அங்கே வாங்க, கார்பரேட்டா மக்களான்னு வாங்க, இண்டிவிஜுவலா கார்பரேட்டான்னு வாங்க. அங்கே நீங்கள் வர்றதுக்கு தயாருங்க எல்லாரும். அதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல், சரியான ஒரு தனி மனிதனுடைய அரசியல். அதை நம்ம நிலைநாட்டுவோம், மக்களுக்காக நிற்போம். இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக, யாருக்குமே போய் சேர மாட்டேங்குது. குறுக்கி வச்சிருக்கீங்க. இல்லை, நடுவில் வேற ஒருத்தர் இதை வச்சு அரசியல் பண்ணி தன்னை நல்லவனா வேற காட்டிக்க முயன்றாரு. பரந்தூருக்கு போயிட்டு வந்து போட்டுங்க, யாரும் போட்டோம். நீங்கள் வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியாக எல்லாரும் போவோம், எல்லாரும் பேசுவோங்கிறேன். சரி, யாருக்கெல்லாம் பேசுறதுக்கு இஷ்டம் இருக்கோ எல்லாரும். நீங்கள் என்ன கொள்கையா இருங்க, நீங்கள் திராவிட கொள்கையா இருங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையா இருங்க, நீங்கள் வந்து முற்போக்காருங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இப்போ ஆபத்து. அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எல்லாரும் போவோம். தடுக்கிறாங்க பயங்கரமாக, அதையும் மீறி நம்ம போவோம். தடுக்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுவோம். ஷோ தட் யூ கேர். ஓகே. இப்போ மக்கள் வந்து வாழ்ந்த இடத்துலேருந்து இடம்பெயர போகிறாங்க, வேறு இடத்துக்கு போகணும். அதுவும் காலகாலமாக இருந்துட்டு போகணுன்னா அது எவ்வளோ பெரிய வழின்னு அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆல்ரெடி அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காலமாக வாழ்ந்தவங்க அந்த சின்ன மலை பகுதியில் அழகான இடம், எல்லாருக்குமே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு இடம். அங்கே வந்து டீ எஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மாற்றிட்டு அதை காடா புலிகளின் சரணாலயமாக மாற்ற போகிறாங்களா, இல்லை இதுவும் எடுத்து வேறு யாரோ ஒரு பெரிய முதலாளிக்கு வந்து கொடுத்து இந்த மக்களை வந்து பொருட்டாவே நினைக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்வு இனிமேல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டா வேறு எதுவுமே தெரியவே தெரியாது. வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாக்காளர்கள் இருக்காங்க. 2000 வாக்காளர்கள் இருக்காங்க அந்த பகுதியில். ஸோ ரெசிடென்ட்ஸ் வந்து 2000 பேருக்கு மேலே அந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 2500 பேர்கிட்ட அந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து. இப்போ இவங்க எல்லாருமே அப்புறப்படுத்துகிற ஒரு வேலை அங்கே நடக்குது. சரி, எல்லாமே ஒன்று தான், மக்கள் அந்தந்த அவங்களோட வாழ்வாதாரத்துலேருந்து அப்புறப்படுத்துறது. ஆனால் இதுக்கு காரணங்கள் வேறு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்டேட் வந்து 2 பிரச்சனைங்க, தலையாய பிரச்சனை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பை பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுங்கிற ஒரு கம்பெனி தான். அது ரொம்ப பழைய கம்பெனிங்க. 1800களில் 18 இஃப் ஐம் நாட் ராங் 1870s ஆர் 80s உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அது ஒரு கார்பரேஷன். அந்த கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் மலை கிராமங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி டீ எஸ்டேட்ஸாக மாற்றினாங்க வெள்ளக்காரம்பள்ளியே. அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க தொடர்ச்சியாக இது பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பந்தங்கள் போட்டு அவங்க அப்படி கடைசியாக போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 99 இயர்ஸ் லீஸ். அந்த 99 வருட அந்த ஒப்பந்தம் என்பது முடிவடைய போகுது. எப்போ முடிவடைய போகுதுன்னா 2028ஆம் ஆண்டு முடிவடைய போகுது. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் தான் இருக்குது. 2028ஓட அந்த லீஸ் முடியுது. ஸோ இப்போ என்னென்னா அந்த லீஸை வந்து புதுப்பிக்கணும். பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாஞ்சோலை பகுதியில் வந்து டைகர் ரிசர்வாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து புலிகள் நடமாடக்கூடிய பாதையாக இருக்குது. அதாமா, அது புலிகளுடைய வாழ்விடமாக நேச்சுரல் ஹேபிட்டட் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அதை வந்து டைகர் ரிசர்வாக அறிவிக்கிறாங்க. மாஞ்சோலை பகுதியில் நிறைய புலிகள் சைட்டிங்ஸ் இருந்திருக்கு. புலிகள் தாக்குதல்லாம் கூட அந்த பகுதியில் சுற்றி நடந்திருக்கு. இப்போ அந்த மக்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த தொழில் தான் தெரியும், டீ எஸ்டேட் பேஸ்டான தொழில் தான் தெரியும். எங்களுக்கு நீங்கள் அரசாங்கம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 2 லட்சமோ 2.5 லட்சமோ என்னமோ சம்திங் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல், நஷ்டீடு இங்கேருந்து அவங்கள அப்புறப்படுத்துகிறோன்ட்டு. 2 லட்சத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? 2 லட்சங்கிறது என்ன அமௌண்ட்டு? அங்கே வருவாங்க, அவங்க ஒரு வீடுனா எத்தனை நாளைக்கு அவங்க வாடகை கட்டிடுவாங்க? அங்கெல்லாம் அவங்க சொந்த வீடுலாம் இருக்குது. அதெல்லாத்தையும் இடிச்சிட்டு இவங்களை கையில் கேட்குற மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். அவங்க கையில் நஷ்டீடாக ஆளுக்கு அதான் ஒரு குடும்பத்துக்கு 2.5 லட்சம் கொடுக்குறாங்க. இதை வச்சு எப்படி அவர் அடுத்த கட்டம் எங்கேயுமே லைஃப் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? கண்மூடித்தனமாக ரீஸ்டார்ட் பண்ண. அப்போ அங்கே தான் அவங்க வந்து போராடுறாங்க. என்ன போராடுறாங்கன்னா, ஒன்றா எங்களை இங்கேயே விட்டுருங்க. இந்த எஸ்டேட் இருக்குல்ல, இந்த டீ எஸ்டேட், இப்போ இன்னொன்று காட்டெல்லாம் அழிச்சு டீ எஸ்டேட் உருவாக்கி. சரி,
அதுக்கு அந்த டீ எஸ்டேட் உருவாகிறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்கும்? இப்போ நீங்கள் உங்களால் புதுசாக டீ எஸ்டேட்ஸ் உருவாக்க முடியுமா? அது உருவாக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை எந்த அளவுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக அந்த புலிகளுடைய காப்பகமாக இருக்குது, அதில் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் புலிகளோட இதுக்கும் பாதிப்பு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு பகுதிகளில் மக்கள் வாழாத பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவை கொஞ்சம் ஹேபிட்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அது ஏஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸை பக்கத்தில் செஞ்சு புலிகளோட நடமாட்டத்தை பரவலாக்கி இங்கே புலிகள் உள்ளே வராமல் இருக்கிறக்கோ இல்லை புலிகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கோ ஆன வழிமுறைகளை ஏற்படுத்து. இன்னொன்று மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போச்சர்ஸ். உங்களுக்கே தெரியும், புலிகளோட எண்ணிக்கை மிக அளவில் கம்மியாக இருக்கும் குறைவதற்கும் காரணம் போச்சர். சமீபத்தில் ஊட்டியில் நடந்துச்சா, சமீபத்தில் வித்தின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 monthsல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி புலிகள் இருந்து அம்மாவை காணும். அதாவது பசி பட்னியில் குட்டி புலிகள் ஸ்டார்வேஷனில் இறந்துருந்துச்சு. ஆனால் அம்மாவை காணும். அம்மா எங்கே போச்சு அப்படின்னா காணோம். வேட்டையாடி அதோட உடல் பாகங்கள்லாம் கிடைக்காத மாதிரி அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பவேரியா சம் ஹண்டர் ட்ரைப்ஸ் வந்து உள்ளே செட்டில் ஆகிருக்காங்கங்கிறது, அதை உள்ளே வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்கங்கிறது வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வருது. இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியல. ஆனால் அந்த ரொம்ப வருஷமாக அந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்களாகவே மாறிப்போன மக்கள் அந்த நிலத்தை வந்து டீ எஸ்டேட்டாக மாற்றினது அவங்க தான். அதுக்காக அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, பாலா அவர்கள் எடுத்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடித்த பரதேசின்னு ஒரு படம். அந்த எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், பாலாவோட படங்களோட மேக்கிங் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுதான் என்னோட பர்சனல் சாய்ஸ். ஏன் அப்படின்னா என்னோட டேஸ்ட் அதுதான். ஏன்னா ரொம்ப வந்து சஃபரிங்கு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசை பாதிக்கிற மாதிரியான செயல்கள், நான் ரொம்ப ரியாலிட்டியோடு நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேங்கிற மாதிரி காட்டி மக்களுடைய மனதை வந்து ஒரு மாதிரி டார்க் சைடாக கொண்டு போகிற மாதிரி அவரோட படங்கள் அவரோட ஸ்டைல் இருக்கும். அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு அந்த அளவுக்கு என்னோட டேஸ்ட்டுக்கு ஒசல. அதுக்காக நான் குறை சொல்லலை, என்னோட டேஸ்ட்டுக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் நான் அதை அதிகமாக பார்க்க மாட்டேன். ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னோட. எப்படி எனக்கு மணிரத்னம் படங்களோ அது மாதிரி. எனக்கு மணிரத்னம் படம் நான் ஓப்பனாக சொன்னால் ரொம்ப கம்மியான செலக்டிவாக தான் நான் பார்ப்பேன். அப்போ இதுதான் விஷயம். அப்போ ஆனால் பாலா அவருடைய படத்துலேயே இந்த ரியாலிட்டியை வந்து உண்மை அப்படி தான் இருந்தது. அந்த உண்மையை வந்து ரொம்ப க்ளோஸ் டு தி ரியாலிட்டி காமிச்சு அது எனக்கும் பிடிச்ச ஒரு படம் அப்படின்னா அது பரதேசி தான். ஒரு புக்கில் இருந்து எடுத்த அது பரதேசி படம் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு மக்களுடைய கொடுமையை வந்து அவர் கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். எந்த அளவுக்கு அது வந்து டபுள் கேம்லாம் அங்கே நடந்துச்சு அங்கே எல்லாமே அது காட்டியிருப்பார். இவனே அடிப்பான், அப்புறம் இவனே அரவணைப்பான், அது மூலிமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னெலாம் காட்டுவாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா அந்தளவுக்கு சஃபரிங்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த மக்கள் வந்து அந்த டீ எஸ்டேட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அங்கே பாம்பு கடியில் செத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கோட குடும்பத்தில் வந்து புலியோ சிறுத்தையோ வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு கொன்று போட்டிருக்கு. எத்தனையோ குழந்தைகள் அங்கே செத்துருக்காங்க சிறுத்தைனாலும் புலினாலையும். யானை வந்து எத்தனையோ பேரோட வீட்டை அடித்து உடச்சிருக்கு. எத்தனையோ பேர் யானை போட்டு மிதிச்சிருக்கு. இதெல்லாம் கடந்து அந்த டீ எஸ்டேட் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த டீ எஸ்டேட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃபாரஸ்ட் ரிசர்வாக மாற்றி விடு அப்படின்னா அவங்க அத்தனை பேரோட சாவு, அவங்களோட அத்தனை பேரோட தியாகம், அவங்க அத்தனை பேரோட இதெல்லாம் எல்லாமே ஒரே நாள் புலியும் முக்கியம் தான், மனுஷங்களும். அப்போ நம்ம என்னென்னா இந்த பேலன்ஸ் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபாரஸ்ட்டோட ஏரியாஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ உள்ள இவங்க வந்துட்டாங்க. இப்போ இதை ஃபுல்லாக நீ அழிக்கிறது மூலிமா வந்து புலிக்கு அங்கே ஒரு ஹேபிட்டேட் பெருசாக உருவாக்கிட முடியுமானா பண்ண முடியாது. புலியோட ஹேபிட்டேட் ஜோன்லாம் நீங்கள் உருவாக்கணும்னா அங்கே அது இன்னும் அதிகமாக இடங்கள்லாம் தேவைப்படும். ஏன்னா ஒரு காலத்தில் முழுக்க காடுங்க, அதெல்லாம் சுருக்கி தான் வந்திருக்கீங்க இருக்குது. அப்போ இப்போ என்னன்னா இருக்கிற இந்த இடம் வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் இது பண்ணுறதுனால புலிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துரும்னு நினைக்கிறத தவிர்த்து இந்த இடத்துல இருக்க மக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், 2 பேருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். மக்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ அந்த மக்கள் எப்படி அந்த மாதிரி வைல்ட் லைஃப் அட்ராக்ட் ஆகாமல் எப்படி வாழணுங்கிறத அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அட் த சேம் டைம் மக்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த டீ எஸ்டேட்டை அழிச்சிடாதீங்கிறது தான் அவங்க கோரிக்கை. டீ எஸ்டேட்டை கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ உன்னதமான தொழில்களை கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த மாதிரி வந்து மக்களுடைய அந்த உன்னத தொழில்கள்லாம் நடத்தக்கூடிய அரசாங்கம். ஒரு டீ எஸ்டேட் வந்து அந்தளவுக்கு ஒரு கெட்ட தொழிலெலாம் கிடையாதுல்ல கம்பேரிட்டிவ்லி. அதனால் அதையும் எடுத்து நடத்துங்க. தமிழக அரசே அதை எடுத்து நடத்தணுங்கிறது அவங்களோட கோரிக்கை. நீங்களே எடுத்து நடத்துங்க. அந்த எஸ்டேட்டை வந்து நீங்கள் ஒரு தனியார் நிறுவனமாக இருக்குது. இப்போ அதை வந்து நீங்கள் அதை அபகரிக்க தான் போகிறீங்க. அதை அடைச்சிட்டு காடாக மாற்ற போகிறீங்க. அதுக்கு பதிலாக காடாக மாற்றுறதுக்கு பதிலாக எடுத்துகிட்டு அந்த டீ எஸ்டேட்டை கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் நடத்துங்க. எங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அங்கே கிடைக்கும். எங்கள் வாழ்வாதாரத்தை விட்டு நாங்கள் போகிற மாதிரி இருக்காது. போய் ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் கௌரவமாக நாங்கள் எங்களோட இடத்துலையே வாழ்ந்துக்கலாம். அங்கே நிறையா ஸ்கூல்ஸ்லாம் வேறு வந்துருச்சு. அந்த மக்களுக்கு 2-3 ஸ்கூல் அங்கே இருக்குது.
அந்த 2000 பேரை வச்சு அங்கே ஒரு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் இனிமேல் ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணாமல் அதை அந்த இடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் வெளியில் போய் வேலை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுற மாதிரி மாற்றுங்க. படிப்படியாக மைக்ரேட் அவுட் பண்ணுங்க. அவங்களே அது வேற போகிற மாதிரி அவங்களோட வாழ்வாதார சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகர்ந்து போயிட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அதை செய்யுங்க. அவங்கள அப்படியே பிடிச்சி தூக்கி எறிகிறது. இப்போ இந்த புலி இருக்குல்ல, அந்த புலியை பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே, அதோட ஹேபிட்டேட்லேருந்து அதை பிடிச்சி கொண்டு போய் வேறு ஊரில் விட்டா, தமிழ்நாட்டில் இருக்க புலியை கொண்டு போய் பெங்காலில் விட்டா, இல்லை பெங்காலில் தான் நிறைய புலிகளுக்கு சரணாலயங்கள் இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் விட்றேன்னு விட்டா விடுவீங்களா? அந்த மாதிரி அது எப்படிங்க வாழ முடியும்? அதுக்கு எப்படிங்க வேட்டையாட தெரியும்? இங்கே இருக்கிறது வேறு, அங்கே இருக்கிறது வேறுங்க. அது டீ இலைகளையே அவங்களுடைய தொழிலாக கொண்டவர்களுக்கு வேறு என்ன வேலை தெரியும் அவங்களுக்கு? மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே டப்புன்னு போட போகிறாங்க. நீ வா அப்படி போ பழச்சிக்கோ அப்படின்னா இதை செய்யாதீங்க. கவர்மெண்ட்டு அதாவது என்ன வேணாலும் செய்வாங்க. எப்படி போய் அந்த 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 அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த வீடியோஸ்லாம்? அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்கு இப்போ காவல்துறை பண்ணுறது இதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சுல, மூர்க்கமாக, அவ்வளோ மூர்க்கமாக. அது பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஹியூமனிட்டியை வந்து கொஞ்சம் யோசிங்க. இயற்கையும் முக்கியம், ஹியூமனிட்டியும் முக்கியம். ஏன் அப்படின்னா ஹியூமனிட்டியும் இயற்கையோட ஒரு அங்கம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கோங்க. எதையுமே எத்தனையோ தாங்க நாங்கள் சொல்கிறது, புலம்ப விட்றீங்க உட்காந்து ஒவ்வொரு வீடியோலையும். கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பண்ணுங்கிறத நம்ம சொல்கிறோம். புலம்புறது தான் உங்களோட வேலை. வாரம் ஏதாவது பிரச்சனை, அது தொடர்ச்சியாக பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. என்ன நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பு வராமல், யாருக்கும் பாதிப்பு வராமல், ஒரு இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வரத்தை பயன்படுத்தி நான் ஒரு வழி சொல்லிட்டேன். பரந்தூர் மக்களை காப்பாற்றுவதற்கு இது இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் கவர்மெண்ட் வந்து ஹேஸ் டு டேக் ஓவர் த டீ பிளான்டேஷன். அதுதான் ஒரே ஆப்ஷன். கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை இல்லாமல் போகும். ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துடும். அது அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கு கவர்மெண்ட் ஏன் தயங்குதுன்னு தெரியல. இந்த மக்களை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் அது வந்து டைகர் ரிசர்வாக மாறப்போதா இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது ரெசார்ட்டாக மாறப்போதாங்கிறதும் தெரியல நமக்கு. நீங்கள் வேறங்க கவர்மெண்ட் வந்து லீஸ்லாம் கொடுத்தாங்கன்னா சும்மா விட மாட்டாங்க, கரெக்டாக பிடிச்சிருவாங்க. யாராக இருந்தாலும் தெரியும்ல, அது சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் அது ஒன்று இருக்குது. அவர் பேர் என்னங்க, இந்த புதிய தலைமுறையோட பச்சைமுத்து. ஆமாம், அவர் வந்து அது ஒரு பெரிய கூத்துங்க. இது எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரிவெஞ்ச்ஃபுல்லான கவர்மெண்ட்டுங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருந்தார். இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ஸ்லாம் அவர் இருந்தார். திமுக கூட்டணியில் நின்று அவர் எம்பியெல்லாம் இருந்தார் போஸ்ட். இப்போ இதில் என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திமுகவை பிடிக்கல. அவரை வந்து என்ன சொல்லிட்டாரு, நடுவுலேயே வந்து நிறைய மேடைகளில் பேசும்பொழுது தெரியாதனமா நான் திமுகவை ஆதரிச்சிட்டேன், திமுகவை நான் ஆதரிச்சிருக்க கூடாதுன்னு அவர் 2-3 இடத்துல பேசிட்டாரு. அது இது அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் அவங்களுடைய ஒரு ஹோட்டல்ஸ், அது ஒரு விடுதி. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட லேண்டில் அவங்க வந்து லீஸ் எடுத்து, அந்த கவர்மெண்ட்டோட லேண்டை 30 ஆண்டுகள் லீஸு, அந்த 30 ஆண்டு கால லீஸில் அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. எப்பவுமே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஸ் பீரியட் கொடுக்கும். அந்த லீஸில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து அவங்க ரெனியூ பண்ணிக்கலாம். அந்த லீஸ் பீரியட் ரெனியூ பண்ணிக்கலாம். இது இவங்க மட்டும் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ் செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, அதாவது இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூரிசம் டெவலப்மெண்ட் இதுக்காக கொண்டு வருது. அது கவர்மெண்ட்டோட பாலிசியோட அவங்க ஏலத்துக்கு விடப்பட்டு அந்த நிலங்களுடைய லீஸ் அவங்க ஏலத்துக்கு எடுத்து ஒரு ப்ரொசீஜர் பிஸ்னஸ் நடத்திக்கலாம். அப்போ இவங்க ஹோட்டல் என்ன வந்து டென்ட் கோட்டையில கட்ட முடியும்? பெரிய பெரிய பில்டிங் தான் கட்டணும். நல்ல பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. ரொம்ப கிட்டத்தட்ட பல 100 கோடிகளை போட்டு ஆடம்பரமாக கட்டியிருக்காங்க. ஒரு ஆடம்பரமான ஒரு ஹோட்டல். இப்போ இந்த ஆடம்பரமான ஹோட்டல் அவங்க கட்டியிருக்காங்க. இவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்த வரைக்கும் அவர் ஒரு தனியாக ஐஜேக்குன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் சமூகத்திற்கான தலைவராக இருக்காரு. அவர் இவங்களோட கூட்டணியில் இருந்த வரைக்கும் அந்த ஹோட்டல்லாம் பிரச்சனை இல்லாமல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் கூட்டணி விட்டு விலகிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 30 வருஷ லீஸை வந்து புதுப்பிக்கிறதுக்கு அவர் 6-7 மாதமாக அவங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் இயர் முழுக்க அவங்க வந்து விண்ணப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே அவங்க விண்ணப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏதோ கட்ட வேண்டிய பாக்கி வேற இருக்காமே. அதுதாங்க என்னன்னா, இவங்களும் எந்த ஒரு விதமான அப்ரோச்சும் பண்ணாமல் அந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொசீஜரே அப்படியே நான் கட்டணம் எங்கே கட்டுவீங்க? அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாதானே கட்டுவீங்க. அது என்னன்னா, எதுவும் கண்டுக்காத அவங்க அப்படி முயற்சி பண்ணி பார்த்துட்டு கேஸ் போட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இதில் இப்போ என்னன்னா, அந்த இது முடிய வருது போல, முடிஞ்சோடனே நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. உங்களோட பீரியட் முடிய போது, நீங்கள் முடிஞ்சோடனே காலி பண்ணுங்க. எப்படி காலி பண்ணுறது? அவரோட அந்த எல்லா கட்டினது எல்லாத்தையும் பொருட்கள்லாம் அப்படியே விட்டு வரணும். இப்போ டிமாலிஷ் பண்ணணும். ஆமாம், ஒட்டுமொத்த ஹோட்டலை டிமாலிஷ் பண்ணி அவங்க இப்போ ஒப்படைச்சிட்டு வரணும்.
என் அறிவை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நான் வேணா சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தாருன்னா இது பண்ணலாம், திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட சொல்லுங்கள். அதுக்காக தான் எப்படி ரினியூ ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்டிவிட்டி? இப்போ அவங்க வந்து ஒரு முறைகேடாக பண்ணுறாங்க, அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அந்த மாதிரி ரீசன்ஸ் வேறு. நான் வந்து ரெனியூ பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தா இதனால் லாஸ் யாருக்கு? நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் வந்து டாக்ஸேஷன் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா? கண்டிப்பாக. கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் அந்த ஹோட்டல் மூலிமா வரும், கவர்மெண்ட்டுக்கும் லாஸு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு விஷயம் ஒன்று இருக்குது, அது மூலிமா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த எத்தனை ஏக்கர்னு சரியா எனக்கு தெரியல, அந்த அத்தனை ஏக்கரில் வந்து இப்போ கட்டாந்தரையாக இருக்கும்போது அரசாங்கத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும்? அங்கே ஒரு ஐ திங்க் ஸோ இட் இஸ் ஏ 3 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் அங்கே இருக்கும் பொழுது அது தெரியல 3 ஸ்டாரா 5 ஸ்டாரா எனக்கு சரியா தெரியல. ஆனால் ஒரு லக்ஸுரி ஹோட்டல் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூம்ஸ் கிட்ட இருக்கு போல். அந்த ஹோட்டல் வந்து சப்போஸ் டாக்ஸேஷன் கட்டினாங்கன்னா அதுலேருந்து ரெவன்யூ எவ்வளோ வரும்? இது ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்டிவிட்டியா இல்லையா? ஆனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இவங்க செய்வாங்க. அது ஏன் இதுதான் புரியல நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு வன்மம் கொண்ட கும்பலாக இந்த திமுக அரசு மாறி நிற்கிது. என் கூட கூட்டணி வைக்கலையா, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இன்னொரு ஐடியா வேணா இருக்குது, புதிய தலைமுறை டிவியில் வந்து டிஎம்கே பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஃப்ரீயாக போட சொல்லுங்கள். நான் உட்காந்து ஏதோ நெகோஷியேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இல்லை. ஆனால் இதை பற்றி பேசணும். ஆனால் முக்கியமான விஷயம் மறந்துட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது அது வந்து கொஞ்சம் இந்த சங்கர் படத்தில் ஒரே அளவுக்கு ஒரு ஐடியா மாதிரி இல்லை. சாதாரணமாக நம்ம தட்டச்சிலே வந்து செஞ்சுட்டு போயிடலாம். எல்லாரும் ஒரு 5 செகண்டு பரந்துரை பற்றி பேசுங்க ப்ரோன்னு போட போகிறீங்க, அவ்வளோதானே. அதை கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டு எல்லா யூடியூபர்ஸுக்கும் போடுங்க. முடிந்த வரைக்கும் அவங்கள பேசுகிறதுக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள், அவ்வளோதான். பேசுவாங்க கண்டிப்பாக நல்லவங்க இருக்காங்க அந்த யூடியூப்ல. இல்லை காசுக்காக மட்டும் சுற்றுறவனும் இருக்கான். நீங்கள் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். யார் காசுக்காக இருக்கான், யார் மக்களுக்காக இருக்கான், யார் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு துயரம் வரும்போது அதை கேர் பண்ணுறான், எவன் கண்டுக்காம எனக்கு என்னன்னு சுற்றுறான்னு பாருங்க. அதனால் போங்க, ஃபுட் பிளாகர்லாம் போயிட்டு பரந்தூரில் எதையா சாப்பிட்டு வீடியோலாம் போடுங்க. ஐடியா வேற நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே தவளை கிடைக்குங்க நிறையா. தவளை போயிட்டு தவளை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே தவளை கறி கிடைக்குது கைஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போய் பண்ணுங்க. அங்க நீங்க போனீங்கன்னாவே யூ வில் ஃபீல். நாங்கள் போகும்போது எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கொக்குகள் பறந்து, நீங்கள் கொக்கெல்லாம் நீங்கள் சென்னையிலலாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் அங்கே போனீங்கன்னா அங்கே கொக்கு பறக்குது, அங்கே வந்து தவளைகளோட சத்தம் தாங்க கேட்குது. காலையில் மத்தியானம்லாம் தவளை சத்தம் கேட்குதுங்க. அந்த அளவுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதி. அதை போய் எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அதை போய் பாருங்கள். கொஞ்சம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எத்தனை முறை சொல்கிறது தெரியல. செயல்படுங்க. ரைட்டு. ஆனால் இப்போ தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம், தொய்வு இல்லாமல். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துலையும் நம்ம என்னைக்கெல்லாம் நம்மளால் முடியுமோ இதை பற்றி வந்து பேசுவோம். அது மக்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியாக அதை வந்து இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு பரப்பி விடுங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பரவும். அதன் மூலிமா இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க 2,50,000 பேர் இருக்கீங்க. இந்த 2,50,000 பேர் நினச்சா ஆளுக்கு ஒரு கமெண்ட் போட்டாவே யூடியூப் முழுக்க இது பேச்சு பொருளாக மாறிவிடும். யூடியூப் முழுக்க பேச்சு பொருளாக மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஸ்ட்ரீமும் பேசித்தான் ஆகணும். ட்விட்டர்லேயும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடும். ஆமாம், ட்விட்டரு, எந்தெந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களோ, இன்ஸ்டாகிராமு, எதோ ரீல்லாம் போடுறீங்க, என்னென்னமோ ரீல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரீல் போடுங்க. பறந்துருக்கு போய் ரீலில் போடுங்க. இதை பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம். மக்களா கார்பரேட்டா முடிவு எடுக்க வேண்டியது சீரியஸா மிஸ்டர் பீஸ்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாம மக்களா கார்பரேட்டான்னு வாங்க. இதுதான் மேட்டர்ஸ். அது ஒரு மயிரும் கிடையாது. அவங்க கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணா கமெண்ட் பண்ணிட்டாருன்னு சுத்திட்டு இருப்பீங்க. இங்க மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இதுக்கு கொஞ்சம் பேசுங்க. ரைட். ஸோ ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறையா காரணிகள்லாம் இருக்குது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக வச்சு பேசியிருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து ஃபியூச்சரில் இதுக்கான வாய்ப்பு இல்லை தேவை ஏற்பட்டால் திருப்பியும் பேசுவோம். இன்றைக்கி இந்த பேச்சுகளில் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.